அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணரின் புல்லாங்குழல் பற்றி ஒரு அழகான கதையை இந்த பதிவில் பார்க்கலாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் எப்போதும் தன் கையில் ஒரு புல்லாங்குழல் வைத்திருப்பார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அதற்கு பின் ஒரு பெரிய கதை இருக்கிறது. கிருஷ்ணர் தினந்தோறும் தோட்டத்திற்கு சென்று எல்லா செடி கொடிகளிடமும் நான் உங்களை நேசிக்கின்றேன் என்று கூறுவார். செடிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நாங்களும் உங்களை விரும்புகின்றோம் என கூறுவதுண்டு. ஒரு நாள் ஸ்ரீ கிருஷ்ணர் சற்று கலவரத்துடன் அவசரமாக தோட்டத்திற்குள் நுழைந்தார். மூங்கில் செடியிடம் அவர் நேராக சென்றார். மூங்கில் செடியும் அவரிடம் என்னவாயிற்று, ஏன் கலவரமாக இருக்கிறீர்கள் என கேட்டது. அதற்கு கிருஷ்ணர், எனக்கு உன்னிடம் ஏதோ கேட்க வேண்டும், ஆனால் அது மிகவும் கஷ்டமானது என கூறினார். மூங்கில் செடியும் எதுவானாலும் கொடுக்க தயார் என பதில் கூறியது. உடனே கிருஷ்ணர், எனக்கு உன் உயிர் வேண்டும், அதற்கு நான் உன்னை வெட்ட வேண்டும் என்றார். மூங்கில் சற்று நேரம் யோசித்த பின் வேறு வழி ஏதும் இல்லையா என கேட்டது. கிருஷ்ணர் வேறு வழி இல்லை என்றதும் மூங்கில் சரணாகதி அடைந்து தன்னை அர்ப்பணித்தது. கிருஷ்ணர் மூங்கிலை வெட்டி அதனுள் துளைகள் செய்தார். வலி தாங்க முடியாமல் மூங்கில் அழுது கொண்டே சகித்து கொண்டது. எல்லா வேதனைகளையும் வலிகளையும் சகித்த பின் ஒரு அழகான புல்லாங்குழலாக மாறிற்று. இந்த புல்லாங்குழலை ஸ்ரீ கிருஷ்ணர் நாள் முழுவதும் 24 மணி நேரமும் தன்னிடமே வைத்திருந்தார். கோபியர்கள் இதை கண்டு பொறாமை அடைந்தனர். அவர்கள் புல்லாங்குழலிடம், ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கள் கடவுள், ஆனால் எங்களுக்கு அவருடன் சிறிது சமயம்தான் கழிக்க முடிகிறது. ஆனால் அவர் உன்னுடன் தூங்கி எழுந்து எப்பொழுதும் உன்னுடன் இருக்கிறார் என கூறினார்கள். ஒரு நாள் புல்லாங்குழலிடம் அந்த ரகசியத்தை கேட்டனர். புல்லாங்குழல், எனக்குள் ஒன்றுமே இல்லை என்பதுதான் அந்த ரகசியம். கடவுள் என்னை என்ன வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்வார் என கூறியது. இதுதான் பூரண சரணாகதி. கடவுள் நம்மை எப்படி வேண்டுமானாலும் மாற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதற்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு நாம் நம்மை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். உண்மையில் நான் என்பது என்ன? எல்லாமே அவரே ஆகும். இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நீதி என்னவென்றால், நமக்கு எது நல்லது என கடவுளுக்கு தான் தெரியும். அவர் நமக்காக திட்டம் போட்டு வைத்திருக்கின்றார். நம் காரியத்தை நாம் சிறந்த முறையில் செய்து மற்றவை அனைத்தையும் கடவுளிடமே விட்டுவிட வேண்டும் என்பதுதான். பின்னால் எல்லாம் நம் நன்மைக்கு என உணராமல் சோதனைகள் எதிர்கொள்ள நாம் பயப்படுகின்றோம். கடவுளிடம் சரணாகதி அடைந்து விட்டால் அவர் நம்மை ஏற்று எப்போதும் நமக்கு நல்லதையே செய்வார். ஹரே கிருஷ்ணா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காந்திமதி கிருஷ்ணன்.